அனைவருக்கும் கல்யாண மாலையின் அன்பான பணிவான வணக்கம். உலகெங்கும் பறந்து விரிந்து கிடக்கும் தமிழர்களை ஒன்றிணைப்பது சன் டிவி. அந்த சன் டிவியில் இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சி என்பது உலகத் தமிழர்கள் அனைவரின் நெஞ்சத்திலும் நீங்காத இடம் பிடித்த நிகழ்ச்சி. கல்யாண மாலையின் அத்தனை சேவைகளின் மூலமாக இதுவரை நிச்சயமாகி நடந்தேறியுள்ள திருமணங்களின் எண்ணிக்கை இறைவனது அருளால் 3,30,000 திருமணங்கள். இந்த நிகழ்ச்சியை இந்த மேல்மருவத்தூர் மண்ணில் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேனினும் இனிய பழங்களை வேப்ப மரத்தை இறைவனாக வணங்கி பின்னர் சுயம்பு உருவத்தை வணங்கி அதற்கு பிறகு 1977ஆம் ஆண்டிலிருந்து ஆதி பராசக்தியை உலக அன்னையாக வணங்கி கொண்டிருக்கும் இந்த மேல்மருவத்தூர் ஆன்மீக புண்ணிய பூமியில் கல்யாண மாலை நிகழ்ச்சியை 2017ஆம் ஆண்டின் முதல் நிகழ்ச்சியாக செய்வதில் கல்யாண மாலைக்கு மிகவும் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றது. தன்னுடைய சேவையினாலும் ஆன்மீக பணிகளினாலும் உலகத்தில் உள்ள அனைத்து நெஞ்சங்களிலும் உள்ளங்களிலும் குடிக்கொண்டிருக்கும் அம்மா அவர்களையும் வணங்கி இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியை இப்பொழுது தொடங்குகின்றோம். இந்த நிகழ்ச்சியை இங்கே இவ்வளவு சிறப்புற ஏற்பாடு செய்திருக்கும் MFJ லைன் இன்ஜினியர் S மதியழகன் அவர்களை அன்போடு வரவேற்புரை ஆற்ற அழைக்கின்றேன். 7 ஆண்டுகளாக அரிமா சங்கத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டவர். 1400 மாணவர்களை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். 15 ஆண்டுகளாக தொடர்ந்து சுந்தரலிங்கம் அறக்கட்டளையின் மூலம் அன்னதானம் தொடர்ந்து தினந்தோறும் அன்னதானம் செய்து கொண்டிருக்கின்றார். கல்யாண மாலை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்று மோகன் அவர்களை, மீரா நாகராஜன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த பட்டிமன்றத்தை தலைமையேற்று நடத்த இருக்கும் ராஜா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கா சுந்தர் அவர்களையும், எஸ் புகழேந்தி அவர்களையும், RT அரசு அவர்களையும், CVMP எழிலரசன் அவர்களையும், இந்த அரிமா சங்கத்தின் பாஸ்ட் மல்டிபிள் சேர்மன் சம்பத் அவர்களையும், கே சிவகுமார் ஆரஞ்சு இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆரணி அவர்களையும், இந்த அரிமா மாவட்டத்தின் ஆளுநர் TS உதயசங்கர் அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற வாழ்த்திய அனைத்து நெஞ்சங்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். கல்யாண மாலை மேல்மருவத்தூர் நிகழ்ச்சி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தவர் லைன் இன்ஜினியர் S மதியழகன், சாசன தலைவர் மேல்மருவத்தூர் அரிமா சங்கம். மேலும் குத்துவிளக்கேற்றி சிறப்பித்தவர்கள் லைன் TS உதயசங்கர் மாவட்ட ஆளுநர், லைன் S மகேஷ் முன்னாள் மாவட்ட ஆளுநர், லைன் S ராஜ்மோகன் மாவட்ட தலைவர் கூடுவாஞ்சேரி அரிமா சங்கம், லைன் S வேலாயுதம் மாவட்ட தலைவர் செங்கல்பட்டு அரிமா சங்கம், திரு M கோதண்டராம ரெட்டியார் முன்னாள் பேரூராட்சி தலைவர் அச்சிறுபாக்கம், DCB பேங்க் சதர்ன் ரீஜன் வைஸ் பிரசிடென்ட் திரு ராஜகோபால். கல்யாண மாலை மேல்மருவத்தூர் நிகழ்ச்சியை விளக்கேற்றி வாழ்த்திய உள்ளங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. மிகப்பெரிய சமூக பணி செய்து கொண்டிருக்கும் சிவானந்த சரஸ்வதி சேவாசிரமத்தை சேர்ந்த டாக்டர் S ராஜாராமன் அவர்களையும் அவருடைய துணைவியார் லக்ஷ்மி ராஜாராமன் அவர்களையும் உங்கள் வாழ்த்தொலியோடு கரவொலியோடு அன்போடு மேடை கழிக்கின்றேன். குழந்தைகள் நலம், ஆதரவற்ற பெண்கள் நலன், மாற்றுத்திறனாளிகளுக்கான நலன், முதியோர்களுக்கான நலன், இது அனைத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. பிரமிட் நட்ராஜன் அவர்கள் அவரை பாராட்டுகின்றார். மண்ணை, காற்றை, கல்லை, மரத்தை, பஞ்சபூதங்களையும் வழிபடும் இந்த மண்ணில் இயற்கையை பற்றி பேசினால்தான் மிகச் சிறப்பாக இருக்கும் என்று கல்யாண மாலை யோசித்தது. அதனால் இயற்கைக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்து, நீங்கள் பேக்ட்ராப்ல பார்க்கலாம், இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு நம்ம டாபிக் பண்ண போகிறோம். அதே இயற்கை அப்படின்னு சொல்கிறதே போர் அடிக்குமோன்னு நினைக்க வேண்டாம். ராஜா சார் இருக்கிறதே, இந்த டீம் இருக்கிறதே கண்டிப்பாக அது கலகலப்பான மிகச்சிறப்பான நிகழ்ச்சியாக இருக்கும். வார்தா புயலாக இல்லாமல் அது வருடி வரும் தென்றலாக மார்கழி மாதத்து குளிராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த அளவுலையும் சந்தேகம் இல்லை. மிகச்சிறப்பான பட்டிமன்றம் நடக்க இருக்கு. இதற்கு முன்னால் 1-2 வார்த்தை கல்யாண மாலை சார்பில் நாங்கள் சொல்லணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். இப்போ சமீப காலமாக கொஞ்ச நாட்களாகவே நாம் எல்லோரும் இயற்கையை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அதுலேருந்து விலகி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கான்செப்டை நம்ம எடுத்துட்டு இருக்கு. நாம் வந்து போராளிகளை வந்து வேண்டான்னு விளக்குறோம். ஆனால் நம்ம இப்போ என்ன யோசிக்கிறோம் அப்படின்னாக்க இயற்கை போராளிகளை ஆதரிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் துக்கம் வேண்டான்னு யோசிக்கிறோம். ஆனால் விவசாயிகளின் வருத்தத்தில் நாம் பங்கெடுத்து கொள்ள வேண்டும். இயற்கையை முன்காலம் மாதிரி இயற்கையை நேசிக்க வேண்டும், இயற்கையை சுவாசிக்க வேண்டும், அதோட கொஞ்சி உறவாட வேண்டும், அளவலாவ வேண்டும். அதே நேரத்தில் அது சீறி எழுந்தால் அதை தட்டி கேட்கும் உரிமை நமக்கு வேண்டும். மரம் நடுவதை நம்முடைய வாழ்க்கையின் முக்கிய நோக்கமாக எடுத்துக்கணும். அந்தந்த ஊர் நீர்நிலைகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்காங்க. மக்களுக்கும் அதுக்கான மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. அந்தந்த ஊர் நீர்நிலைகளை பாதுகாக்கணும். அது குளமா இருந்தாலும், குட்டையா இருந்தாலும், ஏரியா இருந்தாலும், நம்ம வீட்டு கிணறா இருந்தாலும் அட்லீஸ்ட் அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத மிக முக்கியமான விஷயமா நம்ம வச்சுக்கணும். கல்யாண மாலை அப்படிங்கிறது வந்து ஒரு நிகழ்ச்சி கிடையாது. இது வந்து ஒரு இயக்கம். நிகழ்ச்சி அப்படின்னா நாங்கள் ஸ்டேஜில் ஏதோ பேசுவோம், மீறி இருக்கிறவங்க கேட்கறது. ஆனால் இந்த கல்யாண மாலையை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி எதுவுமே செஞ்சதில்லை. நம்மோடு எல்லோரையும் இணைத்து கொண்டு ஒரு இயக்கமாக அது வளர்ந்து கொண்டிருக்கின்றது. 3,30,000 திருமணங்களை வெற்றிகரமாக நடத்தி முடித்து 2017ஆம் ஆண்டில் இன்னமும் சாதனைகள் படைக்க காத்திருக்கக்கூடிய கல்யாண மாலை நிறுவனத்தின் சார்பில் நடக்கின்ற இந்த பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்துவதற்கு பேருதவி செய்திருக்கக்கூடிய மேல்மருவத்தூர் அரிமா சங்கத்து சான்றோர் பெருமக்களே, சன் டிவி கல்யாண மாலை படப்பிடிப்புக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் திருமிகு சுந்தர் அவர்களே, திருமிகு டாக்டர் ஆர்டி அரசு அவர்களே, திருமிகு எஸ் புகழேந்தி அவர்களே, திருமிகு சிவிஎம்பி எழிலரசன் அவர்களே மற்றும் அரிமா சங்கத்தை சார்ந்த திருமிகு ஆர் சம்பத் அவர்களே, சிறப்பு விருந்தினர் திரு கே சிவகுமார் அவர்களே, இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியையும் கேஎம் வெட்டிங் ஈவெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ற அமைப்பையும் திறம்பட இங்கே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த மனிதரும் ஒரு புன்னகையில் பல இதயங்களை இணைக்கும் ஆற்றல் பெற்றவருமாயிருக்கிற கல்யாண மாலை திருமிகு மோகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் இயக்குனர் அன்பிற்கினிய திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, எல்லாவற்றிற்கும் பின்புலமாகவும் முன்னோடியாகவும் ஊக்க சக்தியாகவும் இருக்கின்ற எங்கள் மரியாதைக்குரிய ஐயா பிரமித் நடராஜன் அவர்களே, இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, இன்றைக்கு வாழ்த்து பெற்ற திருமிகு ராஜாராம் ஐயா அவர்களே, திரளாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பகுதி வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு. இதற்கு ஏற்பாடு செய்து இவ்வளவு பேரை அழைத்து இருக்கக்கூடிய அரிமா சங்கத்தினருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்கள். அவங்க வீட்டு திருமணம் நடப்பது போல வாசலில் நின்று வரவேற்றார்கள் அரிமா சங்கத்தினர் ஒவ்வொருவரும். அதனால எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏறக்குறைய பல கோடி மக்கள் உலகெங்கிலும் ஆஸ்திரேலியாவிலிருந்து அமெரிக்கா வரை சன் டிவி நேயர்கள் அத்தனை பேரும் பார்க்கிற ஒரு நிகழ்ச்சி. அதை 16 ஆண்டுகளாக தொடர்ந்து சன் டிவியில் நடக்கிற நிகழ்ச்சிகளில் இதுதான் தலையாய நிகழ்ச்சி. அதை நடத்தி கொண்டு மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கிற சன் டிவி நிறுவனத்தாருக்கும் நம்ம எல்லார் சார்பாகவும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். இவ்வளவு பெரிய கூட்டம், அதுவும் பக்கத்தில் மேல்மருவத்தூரில் திருவிழா நடக்கிற நேரம், இங்கெல்லாம் இங்கே வருவீங்களோன்னு நான் நினச்சேன். ஆனால் ஒரு சின்ன சட்டமன்றமே இங்கே வந்திருக்கும் போது பெரும்பாலும் ஒரு நிகழ்ச்சியில் இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பது சட்டமன்ற நடவடிக்கைகளில் மட்டும்தான் இருக்குமே தவிர ஒரு தனி நிகழ்ச்சியில் இருக்காது.
அதனால ரொம்ப எளிமையாக, அதே சமயம் புன்முறுவலோடு இனிமையான முகத்தோடு அமர்ந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த தொகுதி மக்கள் சார்பில் மீண்டும் வாழ்த்துக்களும் வணக்கமும். அதுல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரகமா இருக்கிறாங்க. ஒருவர் விவசாயி, ஒருவர் டாக்டரு, ஒருவர் வழக்கறிஞர். வாத்தியார் மட்டும்தான் வரலன்னு நினைக்கிறேன். எல்லாரும் எல்லா ரகம். மேடைக்கு கூட வரமாட்டேன்னு அவங்க ஒதுங்கி நின்னாங்க. மக்களோடு மக்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று அங்கேயே இருக்க விரும்பினார்கள். நாங்கள் எதிர்பார்ப்பதும் மக்களோடு மக்களாக இருக்க விரும்புகிற சட்டமன்ற உறுப்பினர்களைத்தான்.